போட்டு ஆளில் உட்காந்துட்டேன் புருஷனை ஓடுறிய ஓட்ட பந்தயத்தில். என்னமோ தங்கச்சி கண்டோன்னா ஒரே வழியாக தலைகீழா நிற்கிறேன்னு கேள்வி கேட்டு கோச்சிக்கிட்டு வந்த மாதிரி வெளில வந்துவிட்டான். இந்த ஆளுக்கு இன்னைக்கு நான் சனிக்கிழமையில நல்லா வாய்க்கு உணவா சமைக்க சொல்லுவார்ல என்னைய. நான் என்ன எனக்கு சமைக்க நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். அதை வச்சு இங்கே வீடு வந்து அவங்க அம்மாவுக்கு குரு கொடுத்து அவன் ஆத்தா கறி எல்லாம் செஞ்சுக்கிட்டு காட்டி நண்டு மீன் எறா கறின்னுட்டு இதான் சாமியை மட்டும் நமக்கு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டு மத்துக்க. இப்போ எனக்கு இப்போ ஒரு திட்டம் எப்படி பார்த்தாலும் 2:30 மணிக்கெல்லாம் சமைச்சு போடுவோம். அந்த மட்டச்சி நாம 3 பேரும் சேர்ந்து என் வீட்டு வழியாக பின்னாடி போய் எல்லாம் தின்றுப்பாங்க பார்த்துக்க. பின்னாடி போய் உள்ள கிச்சன் வழியாக பூந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா திரும்பவும் வெளில வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேலே போகணும். என்னடி ஐடியா? ஐ சோறாக்கா போய் திங்கலாம்க்கா வாக்கா. கரெக்டாக 2:30 மணிக்கு போய் நல்லா எல்லாத்தையும் போட்டு வழிச்சு போட்டு தின்ட்டு வந்துடுவான். ஏலாம் மொட்டைச்சி சமைச்சா நல்லா இருக்குமா. என் மாமியாவும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் என்னத்துக்கு சோறு திங்கிறதுக்கு சாஸ்திரம்னா சங்கர சம்பிரதாயம் என்ன. ஏக்கா போவோம். இவன் ஒரு ஆள் சோறு கண்ட இடம் சொர்க்கண்ண மாரி சொல்லங்காட்டிலையும் நானும் வீட்டுக்கு போக தேவையில்ல. சரி வாங்க 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டே வந்துடுவான்.